மெசோ மசாலா யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர் என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சார்? ஸோ எங்களுக்கு எப்போதுமே நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ நாங்களும் வந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்றப்ப நாங்கள் பீப்புள் கிட்ட போய் கண்டிப்பாக அந்த ஃபீட்பேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அப்போதான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு மிராக்கலான ஃபீட்பேக்ஸ்லாம் வந்திருக்கு. அதுல ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அல்சர் பேஷண்டால வந்து ஒரு ஸ்பைசியா வந்து அவங்களால வந்து கண்டிப்பா சாப்பிட முடியாது. ஸோ அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைய வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எந்த எரிச்சலுமே அவங்களுக்கு வந்து இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸோட மேனுஃபேக்சரிங் இன்கிரியன்ஸ் வந்து நம்ம அந்த அளவுக்கு பக்காவா நம்ம மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு ரெசிபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தகுந்த ஒரு ஸ்பைசினஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா அதுல எல்லா விதமான நியூட்ரிஷனல் ஃபேக்டா இருக்கட்டும், இல்ல வந்து உங்க ஹெல்த்தி கன்சர்னா இருக்கட்டும், ஸோ அதுல எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்கிரியன்ஸ் யூஸ் பண்றதுனால ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்து எங்க கிட்ட சொல்றாங்க. ஸோ அந்த ஸ்மெல்லை பத்தி நிறைய பேர் சொல்றாங்க. அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்ல திருப்பி வந்து எங்களுக்கு பசி எடுத்துருது. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. நாங்க வீட்டில் அரைக்கிற மாதிரியே நேச்சுரலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இத்தனை பர்ச்சேஸ் அவங்க நியர்லி ஒரு 100 டைம்ஸ் மேல அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேம் டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கு, அது எப்படின்னு நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க.